விவரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 படம் வந்திருக்கு. அந்த 13 படத்தில் வந்துட்டு ஓவராலாக ஒவ்வொரு தேட்டருக்கு வந்து ஒரு 7 படம் 8 படம் அப்படின்னு தான் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு ரொம்பவுமே வந்து சூப்பராக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் லவ். அது போனக்கு முந்தின வாரமே ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அந்த படம் தான் இந்த வாரத்தில் வந்துட்டு அதிகமாக வந்து ஆடியன்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. அந்த படம் தான் இந்த வீக்கையும் வந்து ரூல் பண்ணுது. சசிகுமார் அவங்க நடித்த இந்த வீக் ரிலீஸ் ஆன மயிலாட், நம்ம சசிகுமார் ப்ளஸ் அதுபோக ராஜமுருகன் அவங்களுக்காக வந்துட்டு ஆடியன்ஸ் வராங்க. நல்ல ஒரு மூவிங்ஸ் இருக்குது தேட்டரில். படமுமே வந்து ஓரளவு ஓகே குட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அதாவது அன்எக்ஸ்பெக்டட்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்வீட்டி நாட்டி படம் ஒன்று வந்திருக்குது. அதாவது ஒரு அடல்ட் காமெடி படம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அடல்ட் காமெடி படம் ஒன்று வந்திருக்கு. அந்த படத்துக்குமே வந்து மக்கள் கூட்டமாக வராங்க. படம் நல்லா இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. ரோகிணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லு, நிறைய ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நான் ட்விட்டரில் பார்த்தேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஸ்வீட்டி நாட்டி தான் அந்த படம் தான். எஸ், கண்டிப்பாக நீங்கள் பேச்சுலராக போய் பாருங்கள், ஃபேமிலியோட போயிடாதீங்க. சின்ன குழந்தைங்களாம் கூட்டு பார்த்துடாதீங்க. ஏன்னா அதுக்கான படம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் சிங்கிளாக வந்தால் ஒரு பசங்களோட வந்தால் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. எஸ், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பூக்கி அந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு அதோட ப்ரமோஷனுக்காக மெனக்கிட்டுட்டார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் வந்துட்டு ஒரு ஒரு கிளிம்ஸாவோ ஷார்ட்ஸாவோ ஒரு நிறையா ப்ரமோட் பண்ணார். பட் ஆனால் அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை. ஷோஸும் வந்து நிறைய இதில் வந்துட்டு கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பூக்கியோட நிலைமை வந்து கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. அது போக ரீரிலீஸ் நம்ம மின்னலே ரீரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் மௌனம் பேசியது ரீரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஊட்டி வரை உஷா, உயிருள்ள வரை உஷா ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு மக்கள் மத்தியில் வந்துட்டு தேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு இருக்காங்க. ப்ளஸ் காதலர் தினம் அந்த படமும் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்தோட சாங்ஸும் சரி, சூப்பர் சீன்ஸுக்குமே சரி, கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த வீக்கோட நிலைமை இதுதான். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் அடுத்து என்ன படம் ஜனநாயகன் வருதான்னு பார்ப்போம். காத்திருப்போம். எஸ், ஓகே, பாய்.